ஒரு காலத்தில் எழுத்தறிவு இருந்தால் போதும். இன்றைய டிஜிட்டல் யுகத்தில் கணினி கல்வி பற்றி தெரியாத எவரையும் எழுத்தறிவற்றவர்களாக கருதலாம். எங்கள் டீப் டைவ் இன்டு த டிஜிட்டல் வேர்ல்ட் பாட்காஸ்டுக்கு வருக. இந்த தொடரை இப்போது கான்வர்ஸ் பாட்காஸ்ட் நடத்துகிறது. விருது பெற்ற தொழில்முறை கணினி கல்வி என்ற புத்தகத்தின் பகுதிகளை அடிப்படையாக கொண்டு இங்கே நாங்கள் கணினிகளின் உலகில் உங்களை வழிநடத்துகிறோம். நீங்கள் புரிந்து கொள்ளும் மொழியில், வாசகங்கள் இல்லாமல், மன அழுத்தம் இல்லாமல். இது கிளாரிட்டரியன் கான்வர்ஸ். நீங்கள் ஒரு மாணவராக இருந்தாலும் சரி, விவசாயியாக இருந்தாலும் சரி, ஆசிரியராக இருந்தாலும் சரி, அல்லது உங்கள் தாய்மொழியில் கணினிகளை கற்றுக்கொள்ள விரும்பும் ஒரு சாதாரண நபராக இருந்தாலும் சரி, இந்த பாட்காஸ்ட் உங்களுக்கானது. வாருங்கள், கேட்போம், சிரிக்கவும் பயிலவும் தொடங்கலாம். டிஜிட்டல் உலகிற்குள் இந்த பயணத்தை தொடங்குவோம். அங்கு ஒரு சிறிய அறிவு கூட 1000 கதவுகளை திறக்கும். இது கிளாரிட்டரியன் கான்வர்ஸ். வணக்கம். இன்னைக்கு நாம கம்ப்யூட்டர் அறிவு, அதோட முக்கியத்துவம் பத்தி கொஞ்சம் ஆழமா பார்க்க போறோம். ஆமா, நம்ம கிட்ட ஒரு ஆதாரம் இருக்கு பாருங்க. அது இந்த டிஜிட்டல் காலத்துல கம்ப்யூட்டர் படிப்பு ஏன் கட்டாயம்னு ரொம்ப தெளிவா சொல்லுது. நிச்சயமா. அதுல முக்கியமான கருத்து என்னன்னா, ஆமா, சொல்லுங்க. இல்ல நீங்களே சொல்லுங்க. அந்த காலத்துல எழுத்தறிவு மாதிரி இப்போ இதன்னு சொல்றாங்கல்ல. அதேதான். சில 10 வருஷம் முன்னாடி எழுத படிக்க தெரியாதவங்கள எப்படி படிப்பறிவு இல்லாதவங்கன்னு சொன்னாங்களோ, அதே மாதிரி இன்னைக்கு கம்ப்யூட்டர் தெரியாதவங்களும் கிட்டத்தட்ட அந்த மாதிரி தான் இந்த ஆதாரம் சொல்லுது. சரிதான். இது அன்றாட வாழ்க்கையை எப்படி பாதிக்குதுன்னு கூட அதுல சொல்லியிருக்கு. ஆமா ஆமா. குறிப்பா வியாபாரம், பேங்க் விஷயங்கள், இதுல எல்லாம் பெரிய பாதிப்பு இருக்குன்னு சொல்லுது. ஓ சரி, இதை இன்னும் கொஞ்சம் எப்படி சொல்றது, பிரிச்சு பார்க்கலாம். இதுல எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம் என்னன்னா, சொல்லுங்க. இங்கிலீஷ் பெருசா தெரியாதவங்களுக்கும் அவங்க தாய்மொழியிலே கம்ப்யூட்டர்ல கத்துக் கொடுக்கணும்னு ஒரு முயற்சி நடக்குது பாருங்க. அது ஆமா, அது ரொம்ப முக்கியமான பாயிண்ட். ஏன்னா டெக்னாலஜி இப்போ நம்ம பாரம்பரிய எழுத்தறிவோட இடத்தையே கிட்டத்தட்ட பிடிச்சிருச்சு. கரெக்ட். இப்போ ஆன்லைன் பேங்கிங், இல்ல பணமே இல்லாம பரிவர்த்தனை பண்றது, இதெல்லாம் தெரியலனா பின்தங்கிடுவாங்க இல்லையா? ஆமா, ரொம்ப பின்தங்கிடுறாங்க. சின்ன வியாபாரம் செய்யறவங்க கூட மத்தவங்கள சார்ந்திருக்க வேண்டிய நிலைமை. அந்த ஆதாரம் ஒருபடி மேல போய் கொஞ்சம் கடுமையான வார்த்தை தான், ஒட்டுண்ணிகளாக மாற வேண்டி உள்ளதுன்னு கூட சொல்லுது. அப்படியா? ஓ, அந்த அளவுக்கு ஒரு சார்பு நிலை உருவாயிடுதா? ஆமா, அந்த அளவுக்கு டெக்னாலஜி உள்ள வந்துருச்சு. அதனால அந்த சார்பு நிலைய அழுத்தமா சொல்ல அப்படி சொல்றாங்க. சரி சரி. அப்போ இந்த தாய்மொழியில கத்துக் கொடுக்கற முறை அது எப்படிங்க நடைமுறையில இருக்கு? அதுல என்ன ஸ்பெஷல்? அதுல ஒரு நல்ல விஷயம் என்னன்னா, அதாவது பொதுவா புரியிற விஷயங்களை தாய்மொழியில சொல்லி கொடுத்தாலும், கம்ப்யூட்டர் சம்பந்தப்பட்ட சில முக்கியமான டெக்னிக்கல் வார்த்தைகள் இருக்குல்ல. ஆமா, ஃபைல், ஃபோல்டர் மாதிரி. அதேதான், ஃபைல், ஃபோல்டர், சேவ், காப்பி, பேஸ்ட், இந்த மாதிரி வார்த்தைகளை இங்கிலீஷ்லயே வச்சுக்கிறது கத்துக்கிறவங்களுக்கு இன்னும் சுலபமா இருக்கும்னு அவங்க நினைக்கிறாங்க. அதுவும் சரிதான். அது உலகளாவிய வார்த்தைகள் இல்லையா? ஆமா, கரெக்ட். சோ இதோட பெரிய நோக்கம் தமிழ் மொழிய கத்து கொடுக்கறது இல்ல. இல்ல. தாய்மொழிய ஒரு கருவியா யூஸ் பண்ணி இந்த அவசியமான கம்ப்யூட்டர் அறிவை கொடுக்கறது தான். புரியுது. அப்போ அந்த மொழி தடைய உடைக்கிறாங்க. நிச்சயமா. டெக்னாலஜியை எல்லாரையும் போய் சேரணும், அதுதான் குறிக்கோள். அப்போ இதுல இருந்து நம்ம என்ன எடுத்துக்கலாம்? இன்னைக்கு கம்ப்யூட்டர் அறிவுங்கிறது சும்மா ஒரு வேலைக்கான திறமை மட்டும் இல்ல. இல்லவே இல்ல. அது ஒரு அத்தியாவசியமான வாழ்க்கை திறமை மாதிரி ஆயிடுச்சு. ஆமாம். இந்த மொழி மாதிரி தடைகள் எல்லாம் தாண்டி எல்லாருக்கும் இத கொண்டு போய் சேர்க்கறது எவ்வளவு முக்கியம்னு இந்த ஆதாரம் நல்லா காட்டுது. ரொம்ப முக்கியம். ஆக இப்போதைய காலகட்டத்துல கம்ப்யூட்டர் அறிவு ஒரு அடிப்படை தேவைங்கிறதுல சந்தேகமே இல்ல. குறிப்பா நீங்க சொன்ன மாதிரி தாய்மொழி வழியா அந்த மொழி தடைய தாண்டி இத கொண்டு சேர்க்கிற முயற்சி, அது ரொம்ப பாராட்ட வேண்டிய விஷயம். ஆமா, இது நம்ம எல்லாரையும் ஒரு முக்கியமான விஷயத்தை பத்தி யோசிக்க வைக்குது இல்லையா? என்னன்னு சொல்லுங்க. அதாவது கம்ப்யூட்டர் டெக்னாலஜி மட்டும் இல்ல, மத்த டிஜிட்டல் சேவைகள், தகவல்கள், இதெல்லாம் நமக்கு கிடைக்கிறதுக்கு மொழி எந்த அளவுக்கு ஒரு தடையா இருக்கு? நல்ல கேள்வி. இந்த டெக்னாலஜி காலத்துல இந்த மொழி வேறுபாடுகளை எல்லாம் கடந்து எல்லாரையும் எப்படி உள்ளடக்க முடியும்னு நீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஆமா, இது பத்தி நாம நிச்சயமா யோசிக்குதோம். இன்று நாம் தெரிந்து கொண்டது என்ன? கணினி அறிவு மொழி பாராமல் அனைவருக்கும். இது ஒரு தொடக்கம் மட்டுமே. உங்கள் எண்ணங்களை பங்கிட்டு நம் பாட்காஸ்டை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். வரவேற்கிறோம் அடுத்த அத்தியாயத்தில்.